மனுஷன் எல்லாருடைய பல்ஸையும் பிடிச்சிட்டாரு போலயே அப்படின்ற மாதிரி தான் ரெட்ரோ படத்துடைய ட்ரெய்லர் கட் இருந்தது. அல்ஃபோன்ஸ் புத்திரனும் கம்பேக் கொடுத்துருக்காரு, சூர்யானாவும் கம்பேக் கொடுத்துருக்காருன்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தேன். என்னடா ஒரே ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சூர்யானாக்காக ஒரு படம் அமைய மாட்டேங்குது. ஏன்னா கங்குவாலாம் அப்படி நடந்துருச்சுன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எப்படி எல்லா படத்துலையும் ஒரு கல்ட்டு படமாக ஒன்று அமையுது. எக்ஸாம்பிள் இப்போ பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய 1000 crore படங்கள்லாம் வச்சுருக்காங்க. மிக முக்கியமான படங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆக்ஷனும் இருக்குது, ஒரு எமோஷனும் இருக்குது. நிறைய பிளட் ஷிட்ஸை இப்போ எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமாக பாலிவுட்டில் அனிமல் இருந்தது, மாலிவுட்டில் மார்க்கோ இருக்குது, தமிழில் என்ன இருக்குது, கோலிவுட்டில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோவை கொண்டு வராரு. பயங்கர கிளாசிக்காக, பயங்கர ஸ்ட்ராங்காக, பயங்கரமான ஒரு எமோஷனோட மீண்டும் நம்ம சிங்கம் கம்பேக் கொடுத்துருக்காரு. வெறித்தனமாக இருந்ததுங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டே ஸ்டன் சீக்வன்ஸ் தான். அதில் மிக முக்கியமாக ஒரு ஷாட்டு, ஒருத்தரை வந்து சூர்யானா வந்து காலில் போட்டு டபக்குன்னு அடிக்கிறாரு, அவருடைய தலை அப்படி உள்ளே போகுது. அவ்வளோ ஆத்தென்டிக்காக ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு ஃபீல் இருக்கணும், ஒரு இன்டென்ஸ் இருக்குல்ல, அதை அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். இன்னொரு பக்கம் சூர்யானாக்கான்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க இந்த படத்தில். அப்படி தட்டி விட்டுட்டு அந்த கையை அப்படி சுற்றி ஒரு பஞ்சு ஒன்று கொடுக்குறாரு. தார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஹேமரை சுற்றி ஒன்று போடும்போது அது வெயிட்டாக ஒன்று விழும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுல டவுட்டே இல்லை. அப்படி செதுக்கி கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமான ஒரு ரெட்ரோ அப்படின்ற படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறோம். இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபேஸில் போகும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, ஒரு இடத்துல கண்டெய்னரில் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அடுத்த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கூனி குறுகி உட்காந்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து நமக்கு தெளிவாகவே கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜோட எல்லா படங்களையும் ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும்னு நினைப்பாரு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது இன்னும் பேசப்படாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நாடு விட்டு நாடு, இங்கே தமிழ் மக்களை கடத்தி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல விற்கிறாங்க, இல்லை அடிமைகளாக யூஸ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு பிளாட்டை உருவாக்கும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் இந்த ட்ரெய்லரில் அமைச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நிறைய இடத்துல அந்த ரிசம்பலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முழுக்க மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நிறைய டீம் ஆஃப் வில்லன் குரூப்ஸ் காட்டுறாங்க. ஒரு பக்கம் நாசர் அவங்களுடைய டீமோட பயங்கரமாக இருக்கார். இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவர் ஒரு டீமோடு இருக்கார். பிரகாஷ் ராஜோடைய அசிஸ்டன்ட் கேரக்டர் தான் வந்து ஜார்ஜ் பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, டயலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடா மவனே அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணியிருப்போம், ஜார்ஜோட பையன் தான் வந்து சூர்யா சார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். சூர்யானா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ராஜோட பையனாவோ இல்லை நாசரோட பையனாவோ தான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாருன்றது என்னோட கெஸ்ஸு. ஏன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ட்ரெய்லர் கட்டாக பயங்கர எங்கேஜிங்காக பயங்கர பிளாஸ்டாக ஒன்று பண்ணியிருக்காருன்னா சொன்னோம். சூர்யானா ஒன்று வெயிட் பண்ணி ஒன்று பார்க்கணும்னு நினச்சிப்போம்ல, கொண்டாடணும் கத்தணும்னு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா கத்தணுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு தேட்டருக்கான ஒரு படம், எக்ஸாக்டாக ஒரு கமர்ஷியல் படம், ஒரு பயங்கரமான எமோஷனோட பயங்கரமான லவ்வோடு ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற ஃபீல் இருந்தது. அண்ட் பூஜா ஆக்தே பயங்கர ஒரு டல் மேக்கப் ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. சூர்யானா வந்து பார்க்காத லேயரே கிடையாது. ஒரு பக்கம் இப்படி ஒரு மீசையில் பயங்கர கலர்ஃபுல்லாக வராரு, அந்த ரேபான் கிளாஸில் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார். கட் பண்ணால் அந்த கண்ணாடி பூவே சாங்கில் இவ்வளோ தூரம் முடி வச்சுட்டு இருக்காரு, அதில் பயங்கரமாக இருக்கார். இன்னொரு வாட்டி கட் பண்ணால் ஆக்ஷனில் அந்த கத்தியை தூக்கி போடுறாங்க, அது அப்படி பிடிக்கிறாரு பாருங்க. அப்பா என்ன எனர்ஜி, அந்த கண்ணில் என்ன ஒரு பவரு, பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணேன். கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்ஷன் பிளாக்கை அவர் ரெடி பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ் இருக்கும். இந்த படத்தில் அப்படி 2-3 விஷயங்கள் லாக் பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. அதில் மிக முக்கியமாக வந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காருல. நான் சொல்கிறது ஒயிட் அண்ட் ஒயிட் கிடையாது, இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் ஆரஞ்சு டீமுக்கும் அந்த பிளாக் டீமுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அது இன்டர்வல் பிளாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரே இடத்துல சண்டை போகிறதுக்கான ஸ்பேஸ் இருந்து, சப்போஸ் இல்லைன்னா அது கிளைமேக்ஸ்க்கான சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்குள்ள என்ன இருந்ததுன்னா,
ஒருவேளை இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கேரக்டர் இறந்து போகிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தொடர்ந்து சூர்யா அவர்களுடைய கேரக்டர் இதில் எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா அவர் தொடர்ந்து ஆக்ஷன் பேத்லேயே இருக்காரு. இந்த பக்கம் பூஜா ஹெக்டே வந்து ஒரு புத்தருக்கு இணையான ஒரு பெண்ணாக அவங்க காட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களே இல்லைன்னும் போது ஒரு உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் அந்த புத்தர் மாதிரி சாந்தியான நிலையில் சூர்யா அவர்களுடைய கேரக்டர் மாறத்துக்கான ஸ்பேஸ் இந்த கதையில் இருக்கும், அப்படி ஒரு ஜேர்னியில் இருக்கும் அப்படின்னு தோணுது. இதுக்கு நடுவில் ஒரு மகாபாரதம், ஒரு ராமாயணம், மற்ற புராண கதைகள்லாம் கேட்கும்போது நிறைய பேரோட பிளே ஒன்று இருக்கும்ல, அப்படிப்பட்ட பிளேல தான் நீங்கள் எல்லாரும் பார்த்த நாசர் அவர்களாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் அவர்களாக இருக்கட்டும், ஜார்ஜாக இருக்கட்டும், அண்டு நம்ம எல்லாருமே வந்து பொன்னியின் செல்வனில் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அவராக இருக்கட்டும், அப்படி எல்லாருமே இந்த படத்துக்கான கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்மைல்லேருந்து அவங்களுடைய ஆட்டிடியூட்லேருந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கார்த்திக் சுப்ராஜ் வந்து ப்ளே பண்ணியிருக்கான்றது தெரியுது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்ரேயா ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்தாலும் அந்த சீனையும் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருந்தாங்க. ஏன்னா அந்த சாங் முடிச்சதுக்கப்புறமா நாசர் அவர்கள் வெளியில் கோவமாக வந்து ஒரு பெரிய மனுஷன் இங்கே தூங்கிட்டு இருக்கேன், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோவமான வசனத்தை வந்து பேசுகிறாரு. அண்ட் சின்ன வயசுலேயே சூர்யா சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்காருன்னு அவருக்கு ஒரு சின்ன வயசு ஒரு ஃபேஸ் காட்டுறாங்க. அதே ஆட்டிடியூடோடு அவர் பஞ்ச் பண்ணுறது, அங்கே ஒரு ட்ராமா ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக எக்ஸாம்பிள் ஒரு புஷ்பாவை இதில் பிளேஸ் பண்ணுவோமே. புஷ்பாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அவருக்கு கரண்ட்டாக இப்போ என்ன நடக்குதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி அவர் எப்படி ரைஸ் ஆகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அனிமலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையனுக்கான ஒரு ட்ராமா இருக்கும். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட்டு தான் எனக்கு அல்ஃபோன்ஸ் இந்த ஒரு ட்ரெய்லரில் கொடுத்துருக்காருன்னு தோணுச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஓவராலாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப அழகான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப அழகான மெசேஜ் இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் இதுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை ஒரு ட்ரீட்டாக இந்த படம் அமைய போகுதுன்றது மட்டும் எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா புரிஞ்சுது. இதை தாண்டி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க? கண்டிப்பாக இந்த படம் நான் லீனியர் கட்ஸ் தான் அமைய போகுதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அந்த படம் அப்படின்றது ரெட்ரோன்றது சூர்யானாவுடைய கரியரில் ரொம்ப யூனிக்காக ஒரு சில படங்கள்லாம் அமைஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் வாரணம் ஆயிரம், அப்படி ஒரு படம், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அது யூனிக்காக ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குங்களா, அப்படி ஒரு லிஸ்ட்டில் இந்த ரெட்ரோ இடம் பெறும்ன்ற மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் கட் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது. நீங்கள் இந்த ட்ரெய்லர் கட்டை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, நான் நோட் பண்ண மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண் முன்னாடியே வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்ல ரத்த கலரியோடைய சூர்யானா வராரு, அதை பூஜா ஹெக்டே பார்க்குறாங்க, உடஞ்சி போகிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் எப்படி வெளியில் வராரு, ஒருவேளை அதையே கூட இன்டர்வல் பிளாக்காக கார்த்திக் சுப்ராஜ் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் இந்த ஒரு ட்ரெய்லருக்குள்ளே நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அதுலேயும் டடா பபாஸ்கிங்க. பிரவீன் கேஎஸ். பாய்.